இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். ये गुड़िया भारत माता बन के आई है। वाह! கச்சத்தீவு விவகாரத்தில் இரு கட்சிகளும் திரைமறைவில் செய்த இந்த வரலாற்று பிழை மன்னிக்கவே முடியாத பாவம். हमारा कच्चतीवू आइलैंड तमिलनाडु से काटकर दूसरे देश को दे दिया. போதைப் பொருள் மாஃபியா யாருடைய பாதுகாப்பில் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போதைப் பொருளை இந்த தேசத்தை விட்டே ஒழிப்பேன். इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है. मोदी इन ड्रग्स माफियाओं से भी लड़ेगा. உங்களுக்கு என் வேண்டுகோள் இதுதான். ஒரே ஒரு முறை பிஜேபிக்கு வாக்களியுங்கள். உங்கள் கனவுகளே எங்கள் லட்சியம் என்று உருக்கமாக உரையாற்றினார் மோடி. मेरा पल पल देश के नाम है. 24/7 और 2047. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி நேற்று நெல்லையில் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதியில் அகஸ்தியர்பட்டியில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். வணக்கம் திருநெல்வேலி என்று தனது உரையை தொடங்கினார். இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். வணக்கம் திருநெல்வேலிக்கு. மோடி என்ன உரையாற்றினார் என்பதை பார்ப்போம். இந்த கூட்டத்தின் உற்சாகத்தையும் வரவேற்பையும் பார்த்து திமுக மற்றும் காங்கிரசின் இண்டி கூட்டணிக்கு தூக்கம் தொலைந்திருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை வெற்றியை கொடுத்து புதிய வரலாறு படைக்க தமிழகம் தயாராக உள்ளது. தமிழ் மொழியை, கலாச்சாரத்தை நேசிப்பவர்கள் பிஜேபியும் நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை விரும்புபவர்களின் முதல் தேர்வு பிஜேபியாகத்தான் இருக்கும். நேற்று முன்தினம்தான் நீங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடினீர்கள். தமிழ் புத்தாண்டில் தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். வளர்ந்த தமிழகம்தான் வளர்ந்த பாரதமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளோம் என்றார் மோடி. कल ही तमिल पुत्तांडु का पवित्र अवसर भी था. बीजेपी ने तमिल पुत्तांडु के ही दिन नववर्ष में नए भारत के संकल्प के लिए अपना संकल्प पत्र जारी किया है. विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प अब इस चुनाव का मिशन बन चुका है. அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். எங்கள் தேர்தல் அறிக்கையில் தமிழகத்துக்கான பல திட்டங்கள் உள்ளன. தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருக்கிறது. தமிழகத்தின் புராதன சின்னங்கள் உலக புகழ் பெறும். உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும். बीजेपी ने पूरी दुनिया में तिरुवल्लुवर कल्चरल सेंटर के निर्माण का भी संकल्प लिया. கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி மிக கடுமையாக உழைத்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதில் ஒன்று நெல்லைக்கான வந்தே பாரத் ரயில். அதனால் பலர் நன்மை பெற்று வருகின்றனர். தற்போது தெற்கிலும் புல்லட் ரயில் சேவையை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறோம். புதிய அரசு அமைந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கும். तिरुनेलवेली चेन्नई के बीच
वंदे भारत एक्सप्रेस चलाई ताकि क्षेत्र के लोगों को सुविधा मिले, यहां विकास की गति बढ़े। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में घोषणा की है कि साउथ में भी बुलेट ट्रेन चलाई जाएगी। தமிழகத்தின் தாய்மார்கள் மோடியை ஆதரிக்கிறார்கள். காரணம், தாய்மார்கள் படும் துன்பத்தை உணர்ந்து வைத்திருக்கிறேன், அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறேன். தாய்மார்களுக்கு தொண்டு செய்ததால் எனக்கு அவர்களின் அன்பு கிடைத்து வருகிறது. அது கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றனர். மோடியின் உத்தரவாதத்தை பலரும் பாராட்டுகின்றனர். कि तमिलनाडु की माताएं बहनें मोदी को खूब आशीर्वाद दे रही है। कई पॉलिटिकल एक्सपर्ट को ये समझ नहीं आ रहा है कि ऐसा क्यों है। इन लोगों को पता नहीं है कि पिछले 10 इयर्स में मोदी ने माताओं बहनों की सेवा की है। ஒவ்வொரு பிரிவினரையும் யோசித்து நாங்கள் தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கும் நெல்லை மண்ணில் பொங்கும் வீரமும் தேசப்பற்றும் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் போன்றோர் எப்பேற்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள். அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடினர். அதே போல சுதந்திர போராட்ட காலத்தில் முத்துராமலிங்க தேவரின் தாக்கத்தால் நேதாஜியின் படைக்கு இந்த பகுதியில் இருந்து ஏராளமான தமிழர்கள் சென்றார்கள். मर्दू ब्रदर्स हो या वीरा पांड्या कट्टा बोपन्न का या वीर मंगई वेलू नाचियार जी हो, इन शूरवीरों ने पूरे जीवन विदेशी शासन के खिलाफ लड़ाई लड़ी। इसी तरह स्वतंत्रता आंदोलन के दिनों में भी मुत्तू रामलिंग तेवर जी से प्रभावित होकर बहुत से नौजवान यहां नेताजी सुभाष के आंदोलन से जुड़े थे। இவர்களின் கனவு எல்லாம் வலுவான இந்தியா, வளமான இந்தியா உருவாக வேண்டும் என்பதுதான். அவர்கள் நினைத்தது போலவே இந்தியா இன்று உலக நாடுகளால் மதிக்கப்படுகிறது. G20 மாதிரி உலகளாவிய நிகழ்வுகளால் இந்தியா பெருமை கொள்ளுகிறது. இந்தியா மீது பற்று வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிஜேபி தான் பிடித்தமான கட்சியாக இருக்கும். பிஜேபி எப்போதும் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மிகவும் நேசிக்கும் கட்சி. அதனால் தான் தமிழகத்துக்கு வரும் போதெல்லாம் பிஜேபிக்கு மாபெரும் உற்சாகம் கிடைக்கிறது. இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என நினைத்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறார். அவர் காட்டிய வழியில் தான் பாதுகாப்பு துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்று வருகிறது. தமிழகத்தில் பாதுகாப்பு வழித்தடத்தை, அதாவது டிஃபென்ஸ் காரிடாரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். वी.ओ. चिदम्बरम पिल्लई है जिन्होंने भारत को आत्मनिर्भर बनाने का सपना देखा था। इसलिए आज हम डिफेंस सेक्टर में आत्मनिर्भर भारत के लिए तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बना रहे हैं. காமராஜர் தேசபக்தியும் நேர்மையும் கொண்ட மாபெரும் தலைவர். அவரை பின்பற்றி தூய்மையான அரசியலை பிஜேபி இன்று முன்னெடுத்து செல்லுகிறது. ஆனால் காங்கிரசும் திமுகவும் காமராஜரை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களின் லட்சியம் தூய்மையான அரசியல். அதில் பயணிக்கும் போது எம்ஜிஆர் கனவுகளை தமிழகத்தில் முன்னெடுத்து செல்லுகிறது பிஜேபி. சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவமதிக்கப்பட்ட விதத்தை எவராலும் மறக்க முடியாது. डीएमके ने हमेशा एमजीआर की विरासत का भी अपमान किया है. डीएमके ने जयललिता जी के साथ भी कैसा कैसा व्यवहार किया था, उन्हें सदन में अपमानित किया था. ये भी तमिलनाडु के लोग भूले नहीं हैं. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கோரிக்கையை நிறைவேற்றியது எங்கள் அரசு. देवेंद्र कुल के वेलालर कम्युनिटी की बहुत पुरानी डिमांड को पूरा करने का काम भी एनडीए सरकार ने किया है और नरेंद्र देवेंद्र से बहुत अलग नहीं है. திமுக மற்றும் காங்கிரஸ் பல்வேறு தேசவிரோத செயல்களை செய்து வந்தன. கச்சத்தீவு வேற நாட்டுக்கு தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவு விவகாரத்தில் இரு கட்சிகளும் திரைமறைவில் செய்த இந்த வரலாற்று பிழை மன்னிக்கவே முடியாத பாவம். அதனால் தமிழக மீனவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இன்று வரை. அவர்கள் செய்த இந்த தேச துரோகத்தை சமீபத்தில் பிஜேபி தான் அம்பலப்படுத்தியது. हमारा कच्चतीवू आइलैंड
तमिलनाडु से काटकर दूसरे देश को दे दिया। उनको अंधेरे में रख करके, उनके सामने झूठ बोल करके पर्दे के पीछे पाप किया है। आज भी हमारे फिशरमैन भाइयों, डीएमके और कांग्रेस के इस पाप की सजा मिलती है। उनका ये पाप 4 दशक से छिपा हुआ था। अब बीजेपी से तमिलनाडु की जनता के सामने ले आई है। தமிழகம் இன்றைக்கு போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதையை ஊக்குவிக்கிறார்கள். அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதைப் பொருள் தலைவிரித்தாடுகிறது. போதைப் பொருள் போன்ற விஷம் தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது. போதைப் பொருள் மாஃபியா யாருடைய பாதுகாப்பில் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போதைப் பொருளை இந்த தேசத்தை விட்டே ஒழிப்பேன். इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है। आपके आशीर्वाद से मोदी इन भ्रष्टाचारियों के साथ साथ इन ड्रग्स माफियाओं से भी लड़ेगा। मोदी तमिलनाडु की युवा पीढ़ी को बर्बाद नहीं होने देगा। திமுக மற்றும் காங்கிரசின் சித்தாந்தம் வெறுப்பினால் உருவாக்கப்பட்டுள்ளது. திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தின் பாரம்பரியத்தை, பண்பாட்டை அழிக்க நினைக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தின் மீது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எப்போதும் வெறுப்புதான் உண்டு. செங்கோல் விவகாரத்தில் இது உண்மையானது. ஜல்லிக்கட்டு விஷயத்தில் திமுகவும் காங்கிரசும் எப்படி எதிர்த்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். 24x7 மணி நேரமும் 2047 பற்றித்தான் எனது சிந்தனை இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு பயமும் பதற்றமும் அதிகரித்து விட்டது என்றார் மோடி. பேரலை போன்ற மக்களின் ஆதரவால் அவர்கள் பயப்படுகிறார்கள். பிஜேபியின் தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்கும் அளவுக்கு பயப்படுகிறார்கள். பிஜேபி தொண்டர்கள் பக்கம் மொத்த தமிழ்நாடும் உள்ளது. தமிழகத்தில் பிஜேபி எங்கே இருக்கிறது என்று எதிர்த்தரப்பினர் கேட்டனர். ஆனால் அவர்களே விளக்கும் அளவுக்கு நீங்கள் பிஜேபிக்கு அமோகமாக ஆதரவு தந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நான் தலை வணங்குகிறேன். இத்தனை முறை தமிழகம் வந்து உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டம் தான் தமிழகத்தில் இந்த தேர்தலுக்காக நான் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டம். இன்னொரு முறை உங்களை வந்து சந்திக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. உங்களுக்கு என் வேண்டுகோள் இதுதான். ஒரே ஒரு முறை பிஜேபிக்கு வாக்களியுங்கள். உங்கள் கனவுகளே எங்கள் லட்சியம் என்று உருக்கமாக உரையாற்றினார் மோடி. मेरे फर्स्ट टाइम वोटर्स, मेरी माताएं बहनें, मेरे किसान भाई बहन, एक बार एनडीए को अपना वोट दीजिए और हम पूरी शक्ति से आपके विकास के लिए काम करेंगे। मेरा पल पल आपके नाम है। मेरा पल पल देश के नाम है। 24/7 और 2047 பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவை உணர்த்த மொபைலில் உள்ள பிளாஷ் லைட்டை ஒளிர விடுமாறு மோடி கூற, உடனே தொண்டர்கள் அனைவரும் தங்கள் மொபைலில் பிளாஷ் எரிய விட்டு ஆதரவை தெரிவித்தனர். क्या अपना मोबाइल निकालिए, अपनी फ्लैश लाइट मोबाइल की चालू कीजिए। जो दिल्ली में बैठकर राजनीति के प्लस माइनस करते रहते हैं, उनको ये रोशनी तमिलनाडु की ताकत देखने में काम आएगी। பிரதமர் மோடி தனது நிறைவான பிரச்சார கூட்டத்தில் மிகுந்த ஆவேசத்தோடும் உள்ளத்தை தொடுமளவு உணர்ச்சி பெருக்கோடும் உரையாற்றினார். போதைப்பொருள் மாஃபியா யாருடைய பாதுகாப்பில் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போதைப் பொருளை இந்த தேசத்தை விட்டே ஒழிப்பேன் என்று தமிழ் மண்ணில் வைத்து சபதம் எடுத்துள்ளார் மோடி. திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தின் பாரம்பரியத்தை, பண்பாட்டை அழிக்க நினைக்கிறார்கள் என்று மோடி குறிப்பிடுகிறார். திமுகவின் கருத்தியலுக்கு நேர் எதிராக மிக தெளிவாக பேசியிருக்கிறார் மோடி. நேற்றைய கூட்டம்
தமிழர்களுக்கும் மோடிக்கும் இடையிலான பிணைப்பை உணர்த்துவதாக அமைந்திருந்தது. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு புதிய அவதாரத்தை மோடி எடுப்பார். அந்த அவதாரத்தின் போது சத்ரு சம்ஹாரம் அதிகம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.